இப்போ உன் வாழ்க்கை சுமாரா போகுது போல தான் தெரியும். பெரிய வெற்றி இல்ல, பெரிய தோல்வியும் இல்ல. அப்படி ஒரு நடுநிலை. ஆனா உன் உள்ளத்தில் ஒரு உணர்வு இருக்கு. நான் இதுக்காக பிறக்கல. உன் மனசு அமைதியா சொல்லுது, என்னால இன்னும் பெரியது செய்ய முடியும். அந்த குரலை நீ பல வருடம் இக்னோர் பண்ணிட்ட. ஏனெனில் உலகம் சொன்னது, அளவுக்கு மீறி கனவு காணாதே. ஆனா இன்று நான் சொல்றேன், நீ சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கல. நான் சிவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உள்ள குரல் இருக்கும். அது வெளி சத்தத்தை கடந்து கேட்காது. அது அமைதியில் மட்டும் பேசும். நீ தனியாக இருக்கும்போது, நீ இரவில் சில்லிங் பார்த்து படுத்திருக்கும் போது, நீ யாரிடமும் சொல்லாத ஒரு ஆசை உனக்கு இருக்கு. அது சாதாரண ஆசை இல்லை, அது உன் விதி. நீ ஸ்டேபிள் ஜாப் இருந்தாலும் நீ மனதளவில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நீ கூட்டத்தில் இருந்தாலும் உனக்கு நிறைவு இல்லை. ஏன் தெரியுமா? உன் ஆன்மா பெரிய மேடைக்காக உருவாக்கப்பட்டது. சிறிய இடத்தில் வைத்தால் அது மூச்சு திணறும். நீ அதிகமா பயப்படுற விஷயம் என்ன? பப்ளிக்கா பேசணுமா? புதிய முயற்சி செய்யணுமா? மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயமா? கவனமா கேள். நீ அதிகமா பயப்படுற இடத்தில்தான் உன் சக்தி மறைந்திருக்கும். பயம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்கும். நீ உன்னை குறைச்சு நினைச்சிட்டு இருக்க. நான் யாரு? என்னால என்ன ஆகும்? இந்த எண்ணங்களே உன் சக்தியை கட்டி வச்சிருக்குது. ஒரு சிங்கம் குட்டி ஆடுகளுடன் வளர்ந்தால் அது தன்னை ஆடுன்னு நினைக்கும். ஆனா அது சிங்கம்தான். நீயும் அப்படித்தான். உன் வாழ்க்கையில சில தருணங்கள் உன்னை தள்ளி வைக்குது போல இருக்கும். அது தண்டனை இல்லை, அது உன் சக்தியை ஆக்டிவேட் பண்ணுற ட்ரிகர். புயல் இல்லாமல் கடல் தனது ஆழத்தை காட்டாது. சோதனை இல்லாமல் நீ உன் வலிமையை காண மாட்ட. ஒரு நாள் நீ திடீர்னு உன்னை நீயே கேட்ப, நான் இவ்வளோ நாளா யாருக்காக வாழ்றேன்? அந்த கேள்விதான் திருப்பு முனை. அந்த கேள்வி வந்தால் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன் உள்ள சக்தியை எழுப்புவது எப்படி? முதல் படி, உன்னை நீ ஏற்று. இரண்டாம் படி, மற்றவர்களோட ஒப்பிடாதே. மூன்றாம் படி, உன் மனசு சொல்றத கவனிக்க. நான்காம் படி, பயம் இருந்தாலும் முன்னேறு. அப்போதுதான் உன் மறைந்த சக்தி வெளிவரும். இப்போ கண்களை மூடு. உன் மார்புக்குள் ஒரு தீப்பொறி இருக்கு. அது சின்னதாக இருக்கலாம், ஆனா அது அணையவில்லை. அது காத்திருக்குது. நீ அதை நம்பும் தருணத்துக்காக. மெதுவா சொல்லு, நான் சாதாரணவன் அல்ல. என் உள்ளத்தில் சக்தி இருக்கு. நான் பயப்பட மாட்டேன். நான் எழுவேன். உலகம் உன்னை சிறியவனாக பார்க்கலாம், ஆனா உன் ஆன்மா பெரியது. நீ இன்னும் ஆரம்ப நிலையில தான் இருக்க. உன் உண்மையான வடிவம் இன்னும் வெளிவரவில்லை. நான் உன்னை தள்ள வரல, உன்னை எழுப்ப வர்றேன். உன் உள்ளத்தில் உறங்கும் சக்தியை நினைவூட்ட வர்றேன். நீ சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கல. நீ உன் விதியை உருவாக்க பிறந்தவன். நான் சிவன். ஓம் நமச்சிவாய.